அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, விதி, மதி, கதி, இந்த மூணுமே ரொம்ப 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 முக்கியம். விதி அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி. மதி அப்படின்னா சந்திரன். கதி அப்படின்னா சூரியன். இப்போ ஒரு ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். சரி, லக்னம், லக்னாதிபதி நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் தோற்று போயிட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் பலம் இல்லாமல் போனாலும் சரி, லக்னாதிபதி சரியில்லாமலே போனாலும் சரி, அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சரியில்லைனாலும் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் பலமாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரி, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார், செவ்வாயும் கெட்டு போயிட்டார், இப்போ இவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? முடியும். அதான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, செவ்வாய் சரியில்லாமல் போனாலும் சூரியன் ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிப்பார். என்ன, லக்னாதிபதி நல்லா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் ஜெயிப்பார், லக்னாதிபதி சரியில்லாமல் செவ்வாய் நல்லா இருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஜெயிப்பார். ரெண்டு பேருமே சரியில்லை, சூரியன் தான் நல்லா இருக்காருன்னா கொஞ்சம் வாழ்க்கையில ரொம்ப லேட்டாக ஜெயிப்பார், அவ்வளோதான். ஆனால் ஜெயிக்கிறது உறுதி. ஆனால் அப்படி ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் அதிகமாக நல்லா இருக்கிறதுக்கும் திசா புத்தி ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லைன்னா, வாழ்நாளில் யோகமான திசா வரலை அப்படின்னா பெரிய அளவில் இன்பங்களை பார்க்க முடியாது. அந்த யோக திசா வரலைனாலும் புத்தி வரும், அந்த புத்தியில் அளவு கம்மியாக தான் இன்பம் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் கூட பிறந்திருக்கட்டும், ஆனால் லக்னம், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் அவரால் அதை அனுபவிக்க முடியும். லக்னமும் லக்னாதிபதியும் சரியில்லைன்னா இருந்து என்ன பண்ணுறது, எதையும் பெருசாக அனுபவிக்க முடியாது. இப்போ ஒருத்தர் பொருளாதாரத்தில் கீழே உள்ளவங்க வீட்டில் பிறந்துடுறாரு, ஆனால் அவருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஈஸியாக ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஜென்மத்துக்குமே. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போனாலும் செவ்வாய் நல்லா இருக்கணும், அல்லது செவ்வாய் கெட்டு போனாலும் சூரியன் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி, சூரியன், செவ்வாய், இந்த மூணு பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அவர் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பார். அந்த ஜெயிக்கிறது அப்படின்றது அவங்க ஜாதக தகுதின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான். ஜாதகர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இதுதான். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவக பலன். இப்போ ஒருத்தருக்கு ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டார். ரெண்டாம் வீட்டோட பலன் என்ன? குடும்பம், தனம், வாக்கு, கண், பள்ளி படிப்பு, வருமானம் வரக்கூடிய வகைகள், பக்கத்து வீடு, இது எல்லாமே ரெண்டாம் பாவகம். இப்போ ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு குடும்பம்னு ஒன்று இல்லாமல் போயிருமா? வருமானம் வராமல் போயிருமா? பேச்சு இல்லாமல் போயிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டாலுமே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவருக்கு இந்த ரெண்டாம் வீட்டு பலன் சிறப்பாக இருக்கும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி,
உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தாலே 2ஆம் வீட்டு பலன் நல்லா இருக்கும். சரி, 2ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு, சுக்கிரனும் சரியில்லை. இப்போ எப்படி இருக்கும் 2ஆம் வீட்டு பலன்? சுக்கிரனும் கெட்டு போய் 2ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல குரு புதன் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான பலன்கள் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி தான் 12 பாவகத்துக்குமே. இதை எதை வச்சு சொல்றேன்றது ஜோதிடம் தெரிஞ்ச உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோதிடத்தை இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னா 3ஆம் பாவகம் என்ன? தைரியம், வீரியம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது செய்யறது எல்லாமே 3ஆம் பாவகம். அடிமை தொழில் 3ஆம் பாவகம், ஆபரணம் 3ஆம் பாவகம். இப்போ இதெல்லாம் அவங்களால செய்ய முடியாதா அப்படின்னா 3ஆம் பாவகம் கெட்டு போயிட்டாலும் 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாலும் புதன் அல்லது செவ்வாய், 3ஆம் பாவகத்துக்கு 3ஆம் அதிபதி புதன் செவ்வாய் இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அந்த 3ஆம் வீட்டு பலன் கண்டிப்பா நல்லா இருக்கும் வாழ்க்கையில. அதே மாதிரி தான் 4ஆம் பாவகம். 4ஆம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன் இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே அந்த 4ஆம் வீட்டு பலன் நல்லா இருக்கும். 4ஆம் வீட்டு பலன் என்ன? மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், ஆடை, சாப்பாடு, சுகம், இது எல்லாமே 4ஆம் பாவகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டாலுமே சூரியன், 5ஆம் அதிபதி, குரு இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தாலும் அந்த 5ஆம் வீட்டு பலன் காப்பாற்றப்படும். அடுத்தது 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகத்தோட பலன் என்ன? பதிவு ரொம்ப நீளமா போயிடக்கூடாதுன்னு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். எந்தெந்த பாவகத்துக்கு பலன் என்னன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ 6ஆம் பாவகத்தை பாருங்களேன். 6ஆம் பாவகம் கெட்டு போயிட்டாலுமே சனி பகவான், புதன் பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாலே அந்த 6ஆம் வீட்டு பலன் நல்லா இருக்கும். இப்போ 6ஆம் பாவகத்துடைய பலன்கள் என்ன? கடன், வம்பு, வழக்கு, நோய், ஜெயில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் 6ஆம் பாவகம். இப்போ 6ஆம் பாவகத்து பலன் பெருசா பாதிக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி புதன் சனி 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் போதும், இது பெருசா பாதிப்பு வராது. அடுத்ததா 7ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அந்த வீட்டு பலன் நல்லா இருக்கும். 7ஆம் வீட்டு பலன் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. கல்யாணம், நட்பு, பார்ட்னர்ஷிப், வியாபாரம் இது சார்ந்த விஷயம்லாம் 7ஆம் பாவகம். அடுத்ததா 8ஆம் பாவகம். ஒருத்தருக்கு 8ஆம் பாவக பலன் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 8ஆம் அதிபதி செவ்வாய், சனி இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே போதும், 8ஆம் பாவக பலன் நல்லா இருக்கும். அடுத்ததா 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதி குரு பகவான், சூரியன் இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே அந்த 9ஆம் பாவக பலன் நல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி சனி பகவான், சூரியன், செவ்வாய் இந்த 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே 10ஆம் பாவக பலன் கண்டிப்பா நல்லா இருக்கும். 10ஆம் பாவகம் என்ன? பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, பட்டம், பதவி இது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களை யாராவது ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே கிடைக்கும். 4 பேர் நல்லா இருந்தால் சீக்கிரம் கிடைக்கும், 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் லேட்டாக கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்ததா 11ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி சனி பகவான், குரு இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அந்த 11ஆம் வீட்டு பலன் உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறும், நல்லாவே இருக்கும். 11ஆம் பாவகத்து பலன் நல்லா இருக்கணும்னா சனி பகவான், 11ஆம் அதிபதி, குரு இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே போதும். அடுத்ததா 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகத்தோட பலன் அயன சயன போகம், சுகம், கட்டிலறை, சந்தோஷம், தூங்கக்கூடிய இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவக பலன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிரன் இந்த 2 கிரகத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அந்த 12ஆம் பாவகத்து பலன் நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் நாம சொன்னோம் இந்தந்த பாவகத்துல இந்தந்த கிரகங்கள்
இந்தந்த கிரகங்கள் இந்தந்த பாவகத்துக்கு ஏதாவது ஒரு சில கிரகங்கள் நல்லா இருந்தாலும் அந்த பாவக பலன் நல்லா இருக்கும்னு சொல்லி, அந்த பாவக பலன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் பெரிய அளவில் பலம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கணும் அப்படின்னா பலத்தோடு இருக்கணும். பலம் அப்படின்னா என்ன? ஆட்சி உச்சம் இது மட்டுமே பலம் கிடையாது. வர்க்கோத்தமமானாலும் பலம்தான். அவருடைய சாராதிபதி நல்லா இருந்தாலும் பலம்தான். அவர் இருக்கக்கூடிய வீட்டதிபதி பலமாக இருந்தாலும் அதுவும் பலம்தான். இப்போ ஒரு கிரகம் இருக்கக்கூடிய சாராதிபதி நீச்சமாயிட்டார் அப்படின்னா இப்போ அந்த பாவக பலன் சிறப்பாக இருக்காது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க, 7ஆம் பாவகத்து பலன் நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ 7ஆம் அதிபதியும் சரியில்லை. சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தில் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியன் நட்சத்திரம், அந்த சூரியன் வந்து ஐப்பசி மாசத்துல ஒரு பிறந்திருக்காரு, நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் நீச்சம், அவருடைய சாராதிபதி நீச்சம். இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கல்யாணமே இல்லை, இருந்தாலும் பெருசாக சொல்ற அளவுக்கு இருக்காது. இதே ஒரு கிரகம் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உச்சமா இருந்து இப்போ உதாரணமா புதன் உச்சமா இருக்கார், அவருடைய சாராதிபதி அவர் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் உச்சமாகணும்னா கன்னிராசியில தான் உச்சமாவார். அவர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அஸ்த நட்சத்திர அதிபதி யாரு? சந்திரன். அவர் ரிஷபத்தில் உச்சமாவார். உச்சமா இருக்காருன்னா இது பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எந்தெந்த பாவகத்துக்கு சொன்னோம்? புதனை 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 6ஆம் பாவகத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இந்த 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி சரியில்லாமல் போனாலும் இந்த புதன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். உச்ச வீட்டில் இருந்தால் உச்சனோட ஸ்டார்ல இருந்தால் அது பலம் தான். அதே நீச்ச வீட்டில் இப்போ இந்த புதன் இருக்காருன்னு வைங்களேன், மீனத்தில் நீச்சமாவார். அவர் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரே சாராதிபதியும் ஆவறாரு, அவரே ஒரு பாவத்துக்கு அதிபதியாகவும் ஆவறாரு. இப்போ அந்த புதன் நீச்சமாக இருந்து அவர் சொந்த ஸ்டார்ல இருந்து அவர் நீச்சமானா அங்கே வந்து பலம்னு சொல்ல முடியாது. ஒரு கிரகம் உச்சமாகவே இருந்தாலும் அவருடைய சாராதிபதி அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி நீச்சமாகக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த உச்சமாகறதுக்கான பலன் முழுமையாக கிடைக்காது. ஒரு கிரகம் நீச்சமாகவே இருந்தாலும் அவருடைய சாராதிபதி அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி பலமாயிட்டாங்கன்னா அது பலமான மாதிரி தான் கணக்கு. அந்த பலமானத்துக்கு தகுந்த மாதிரி பலன்றது கிடைக்கும். எந்த ஒரு பலனுமே குறிப்பிட்ட தசாபுத்தியில தான் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.